எல்லாருக்கும் வணக்கங்க. பார்க்கறதுக்கு முள்ளு மாதிரி இருக்கு. இதுல நிஜமாலுமே நன்மைகள் இருக்கா? பிரெக்னன்சி டைம்ல பிரெக்னன்ட்டா இருக்கவங்க சாப்பிடலாமா? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? இந்த சீசன்ல இது கண்டிப்பா கிடைக்குங்க. இதோட நன்மைகளும், இத யார் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு டைம் ஆச்சு இத போயிட்டு நீங்க கடையில வாங்கி சாப்பிடுவீங்க. விலை அதிகமா இருந்தாலும். கண்டிப்பா இதோட நன்மைகள கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. யார் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இதுல இருக்கிற 10 நன்மைகள பத்தி பார்க்கலாமா? எலும்பு ஆரோக்கியத்திற்கு இந்த ரங்குட்டான் பழத்தை சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சாப்பிடலாங்க. இதுல சிறிய அளவுல கால்சியமும் மற்றும் பாஸ்பரஸும் இருக்கு. இந்த தாதுக்கள் இருக்கிறதுனால, இது எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. 2வது நன்மைக்கு பார்த்தீங்கன்னா, சருமத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. வைட்டமின் சி அதாவது கொலாஜன் உருவாக்க உதவுவதனால, சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நல்லா பளபளன்னு சருமம் வேணும். இந்த ரங்குட்டான் பழத்த சாப்பிடலாமான்னா, கண்டிப்பா சாப்பிடலாம். 3வது நன்மை பார்த்தீங்கன்னா, உடலுக்கு புத்துணர்ச்சிய தரும். இதுல அதிகமா நீர்ச்சத்து இந்த பழம் பார்க்கறதுக்கு முள்ளா தானே இருக்கு. ஆனா, அந்த பழத்த ஓப்பன் பண்ணிட்டு, அதுல இருக்கிற ஷீட எடுத்துட்டு, அதுல இருக்கிற நுங்கு மாதிரி ஒரு இது இருக்கும். அத எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதுல அவ்ளோ வாட்டர் இருக்குங்க. தண்ணி மாதிரி சூப்பரா இருக்கும். அப்படியே நுங்கு மாதிரியே இருக்கும். ஆனா வேற மாரி டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா அதிகமா நீர்ச்சத்து இருக்கிறதுனால இதையும் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதுவும் வெயில் காலத்துல தான் நெறைய கிடைக்குது. வெயில் காலத்துல சாப்பிடுறதுக்கு ஏற்ற பழமே இதுதான். உடல் எடை கட்டுப்படுத்தணும், நான் டயட்ல இருக்கேன். இந்த மாரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாமான்னா, ரங்குட்டான் பழம் ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா அதுல அதிகமான நீர்ச்சத்து இருக்குதுல்ல. அளவோட சாப்பிட்டால் வயிறு நிறைவாக இருப்பது போன்ற உணர்வை தர உதவலாம். அதுக்குன்னு அதிகமா சாப்பிடக்கூடாது. குறிப்பிட்ட பழத்த மட்டும் நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 3வது நன்மைகள் பார்த்தீங்கன்னா, செரிமானத்த மேம்படுத்தும். எனக்கு வயிறு ரொம்ப இதுவா இருக்கு, அப்செட்டா இருக்கு. அந்த டைம்ல இந்த பழத்த சாப்பிடலாமான்னா, கண்டிப்பா சாப்பிடலாம். எனக்கு மலச்சிக்கலா இருக்கு, செரிமான பிரச்சனையா இருக்கு, நார்ச்சத்து இல்லாத இருக்கு அப்டின்னா, இந்த மாரி நார்ச்சத்து இருக்கிற பழங்கள சாப்பிடுறதுனால செரிமானம் சீராகும். மலச்சிக்கல் எல்லாமே சரியாக உதவியா இருக்கு. இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நெறைய பேர் ஹார்ட் அட்டாக்கு அந்த இதுன்னு எவ்ளோ பிரச்சனைகள் வருது. இந்த டைம்ல நீங்க அந்த இதயம் நல்லா ஆரோக்கியமா இருக்கறதுக்கு இந்த பழத்த சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்க இது ரொம்பவே உதவியா இருக்கு. ஏன்னா, இதுல வைட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ரொம்பவே உதவியா இருக்கு. முக்கியமா இத பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க சாப்பிடலாமா? கர்ப்பிணிகளுக்கு இதுல என்ன நன்மைகள் இருக்கு? எவ்ளோ சாப்பிடலாம்? இதுல வைட்டமின் சி இருக்குங்க. இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்ச்சத்தும் இருக்கு. இதனால இந்த பிரெக்னன்சி டைம்ல மலச்சிக்கல்லாம் ஏற்படுது இல்லல்ல, அதெல்லாம் சரி செய்யும். ஏன்னா, உடலுக்கு நீர்ச்சத்து இது முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தா கிடைக்கும். ஏன்னா, நெறைய நீர் பொருள் எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்க இதையும் கொஞ்சம் அளவோட அதிகமா சாப்பிடாம, கொஞ்சம் நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமா சாப்பிட வேண்டாம். ஏன்னா, கர்ப்ப காலத்துல சர்க்கரை நோய் ஈஸியா வரும். ஸோ, அதனால நீங்க அத கொஞ்சம் கம்மி பண்ணி மருத்துவர்கள் சொல்ற பேச்ச கேட்டு, அதாவது இத சாப்பிடலாமா? எவ்வளோ சாப்பிடலான்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க. அ பழத்துல இருக்கிற விதைய சாப்பிடவே கூடாது. கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. அப்புறம் ரம்புட்டான் கேன்சர சரி செய்ய உதவும். சர்க்கரை நோய குணப்படுத்தும். இந்த மாதிரிலாம் இருக்கான்னா, அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல. ஆனா, இதுல இருக்கிற நன்மைகள் எல்லாமே உண்மைங்க. இதுல இருக்கிற எல்லா சத்துக்களுமே இருக்கு. எந்த பழமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். அதனால அளவோடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பழத்தோட நன்மைகள் மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் நான் நெறைய பழத்தோட நன்மைகள், நெறைய விஷயங்கள் பிரெக்னன்சிக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் இல்லாம, நம்மளுடைய ஹெல்த்துக்கு தேவையான வீடியோக்களும் இதுல கொடுக்கப்படும். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.